வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. 2024 ஆரம்பிச்சதுல இருந்தே மலையாளம் சினிமாவுக்கு உண்டான அந்த ப்ரைடு வந்து ஒவ்வொரு படத்துக்கும் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஏப்ரஹாம் ஓஸ்லா இருக்கட்டும், இல்லை இப்போ வந்து ஆடு ஜீவிதம் வரைக்குமே ரிலீஸ் ஆன ஒரு சில படங்கள், மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு, பிரம்மயுகம் மாதிரியான படங்கள் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாகவும் சரி அண்ட் வந்து மக்கள் கிட்ட அந்த ரிவ்யூ வைஸாகவும் சரி ரொம்ப அருமையாக பேசப்பட்டிருக்கு. முக்கியமாக தமிழ் மக்கள் கிட்ட மலையாளம் ஃபிலிம்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக தடம் பதித்தது அப்படின்னா வந்து இந்த 2024 வருஷத்தை சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ப்ரைட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஒரு ப்ரைடை அடுத்து வரப்போகிற படங்கள்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஒரு படம் 2 படம் அடிச்சிருச்சுப்பா, அடுத்தடுத்த படம் ஹிட் பண்ணுமா அப்படின்னு ஒரு ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகத்துக்கு ஒரு விடையளிக்கிற விதமாக ஏப்ரல் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆன 2 படங்கள், 2 முக்கியமான படங்கள், 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் 2 முக்கியமான படங்கள் என்னன்னா வருஷங்களுக்கு சேஷம் அண்ட் வந்து ஆவேசம், 2 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வருஷங்களுக்கு சேஷம் படத்தை பார்த்துட்டு வந்து ஸோ அந்த ப்ரைடு காப்பாற்றப்பட்டுதா எப்படிங்கிறத அவங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு வந்திருக்கேன். அவன் எல்லாரையும் மேனிபுலேட் பண்ண தெரிஞ்சவன்டா. உண்மையாக சொல்ல போனால் அந்த ப்ரைடை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ஃபீல் குட் படம், இப்போ மலையாளிஸ் அப்படின்னு ஒரு ஃபீல் குட் படம் அப்படின்னாலே சிம்பிள் நாட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி வருஷங்களுக்கு சேஷம்ல சிம்பிள் பிளாட் நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க. சின்ன பிளாட் தான், 2 ஃப்ரெண்ட்ஸு சினிமாவில் சாதிக்கிறாங்களா இல்லையா, அவ்வளோதான். அதுக்குள்ளே நடக்கிற ட்ராமாஸ், அதுக்குள்ளே நடக்கிற காமெடிஸ், அதை இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ரிலேட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு வினித் ஸ்ரீனிவாசனோட ரைட்டிங் ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே வியப்பை ஏற்படுத்தி பண்ணியிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி பண்ண டைரக்ஷனில் இதுக்கு முன்னாடி பண்ண ஜெயகமுண்டே ஸ்வர்கராஜ்யம் அந்த மாதிரி படங்கள் கூட ரைட்டிங்கில் ஒரு ஃபேமிலி எமோஷனலாக இருக்கும். ஆனால் இது வந்து அவ்வளவோ கனெக்ட் ஆகுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. பிகாஸ் அதுக்கு ஒரு பெரிய ரீசன் வந்து வருஷங்களுக்கு சேஷம் நான் சொல்கிறேன். ஏன்னா சினிமாக்குள்ள ஒரு சினிமாவை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வந்து அது ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு எப்படி போய் சேரும் அப்படிங்கிறது ஒரு 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 சின்ன பாயிண்ட் இருக்குது. நிறைய படங்கள் பார்த்துருப்போம். அந்த விதத்தில் நீங்கள் தமிழில் ரிலீஸ் ஆன ஒரு சில முக்கியமான படங்கள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து வெள்ளித்திரைன்னு ஒரு படம், பிரகாஷ்ராஜ் சார், பிருத்திவிராஜ் சார் அவங்க ப்ளே பண்ண ஒரு படம், சினிமாக்குள்ளே சினிமாவை சொன்னது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு பிளாட் தான், சினிமாக்குள்ளே சினிமாவில் எப்படி சாதிக்கிறாங்க அப்படிங்கிறதான். அது ரொம்ப கன்வின்சிங்காக சொல்லியிருக்காரு வினித் ஸ்ரீனிவாசன். ஒரு ட்ரீட்மெண்ட்டாக ஒரு ஸ்க்ரீன் பிளேல சொன்ன விதம், ஆக்டர்ஸ்ட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸை வாங்கின விதம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி வந்து 2 முக்கியமான கேரக்டர்ஸ், தயான் அண்ட் வந்து பிரணவ் மோகன்லால், இவங்க 2 பேருமே வந்து அந்த கேரக்டராக வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு எமோஷனல் சீன் ஆகட்டும், அந்த எமோஷனல் சீனுக்குள்ள முக்கியமான இடத்துல ஒரு காமெடி அந்த மாதிரி வச்சு ஒரு சூப்பராக ப்ளே பண்ணப்பட்ட விதம்லாம் இருக்குது. அந்த கிளைமேக்ஸ் கிட்ட ஒரு போர்ஷனு, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சில போர்ஷன்லாம் இருக்குது, அதை சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் வந்து வினித் அவர்களோட ரைட்டிங், இந்த 2 பேர்த்தோட பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் தாண்டி ஒரு 2 பேர் இந்த படத்தில் என்னை சர்ப்ரைஸ் பண்ணாங்க. பர்சனலாக என்ன வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆக்குறாங்க. ஒரு கேமியோவா ஒரு சின்னதாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். நிவின் பாலி அவர்களோட கேமியோ வந்து ஒரு சின்னதாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் நிவின் பாலி அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு 6-7 படங்களா வந்து சரியா போகல அப்படிங்கிற டாக் வந்து எல்லாருக்குமே இருக்கு. அந்த ஒரு டாக்கை இந்த படத்துக்குள்ள ரியாலிட்டியா பேசின விதம், நெப்போட்டிசம் பத்தி நிவின் பாலி அவர்கள் பேசின விதம், அவரோட பர்சனல் லைஃப்பை கனெக்ட் பண்ணி சொல்லப்பட்ட விதம், அந்த டயலாக்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே அவ்வளோ ஆப்டாக இருந்தது. அண்ட் நான் பார்த்த ஸ்க்ரீனில் மேக்ஸிமம் பீப்புள் வந்து தமிழ் பீப்புள் தான் இருந்தாங்க, மலையாளிஸ் இருந்தாங்க, தமிழ் பீப்புள் இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கே அது ரிலேட் பண்ண முடிஞ்சு அவ்வளோ அப்ளாஸ் வந்துச்சு அந்த சீன். அது வந்து படத்துல ஒன் ஆஃப் த முக்கியமான சீன் அப்படின்னா வந்து அந்த நிவின் பாலி வந்து செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் ஒன்று பண்ணுவார். ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 7 மினிட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து செம்ம ரைட்டிங்கு, செம்ம பர்ஃபார்மன்ஸு. அண்ட் அது வந்து காமிக்கலாக சொன்ன விதம் ஒன்று இருக்கு. ஸோ அதில் நிவின் பாலி மனுஷன் வந்து பின்னிட்டாப்ல செகண்ட் ஹாஃப்ல என்னதான் அந்த 2 கேரக்டர் பிரணவ் அண்ட் தயான் வந்து முக்கியமான கேரக்டர் ப்ளே பண்ணாலும் அதை தாண்டி நிவின் பாலி அவர்களோட கேரக்டர் எழுதப்பட்ட விதம், அதை பர்ஃபார்மன்ஸ் வாங்கின விதம் அவுட் ஸ்டாண்டிங். சீரியஸா அதை வந்து அதை சொன்ன மாதிரி பர்சனலாக அவ்வளோ கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. அவர் பாடியை வச்சு அந்த பாடி ஷேமிங் பண்ணுற விஷயம் எல்லாமே நம்மளால பர்சனலாக கனெக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ அது ஒன்று. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படத்தில் கதை, அந்த பர்ஃபார்மன்ஸ், அதோட ட்ராவல் ஆகிற இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து மியூசிக். ஸோ வினித் நினச்சிருந்தா ஒரு டாப் ஆக்டர்ஸ் கூட இப்படி ஒரு கான்செப்ட் வருது, இப்படி ஒரு ரைட்டிங் எனக்கு வருது, இப்படி ஒரு ப்ரொடியூசர் எனக்கு கொடுக்குறாங்க, இவ்வளோ ஆக்டர்ஸ் என்ன வேணா பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. அவர் நினச்சிருந்தா வந்து மலையாளத்தில் ஃபேமஸாக இருக்க சுஷின் ஷா மாதிரியோ, ஜேஎக்ஸ் பிஜாய் மாதிரியோ வந்து பெரிய மியூசிக் டைரக்டர்ஸை வச்சிருக்கலாம். ஆனால் அவர் சூஸ் பண்ணது பாம்பே ஜெயஸ்ரீ, சிங்கர் பாம்பே ஜெயஸ்ரீ அவர்களோட பையன் அம்ரித் ராம்நாத், அவரை யூஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு
சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் ஒன்று வச்சிருக்காரு. இதில் முக்கியமாக சொல்ல போனோம்னா ஒரு சாங் வந்து பர்டிகுலராக ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அது அகைன் ஒரு சில இடங்களில் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அது எந்த விதத்துலையுமே போர் அடிக்காமல் எப்படிலாம் கரெக்டாக பிளேஸ்மெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் வினீத் வந்து அம்ரித்ரன் வந்து சூப்பராக அந்த ஒர்க்கை வாங்கியிருக்காரு. ஸோ இது ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும்னு கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒன்று மெயினாக இருந்தது. இன்னொன்று அந்த ஃபீல் குட் வெர்ஷன் அப்படிங்கிறது மலையாளம் சினிமாஸில் அந்த லாக்டவுன்லேருந்து ஆரம்பிச்சது அந்த ஃபீல். மலையாளம் சினிமா பார்த்து எப்படி ஃபீல் குட் இவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. ஸோ அந்த ஒரு ப்ராமிசிங்கான ஒரு இதையும் இந்த படத்தில் வினீத் ஸ்ரீனிவாசன் சூப்பராக வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு. ஸோ இது கம்ப்ளீட் கிரெடிட்டாக கொடுக்கணும்னா சிம்பிளாக சொல்லணும்னா வந்து தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு படமாக அண்ட் ஒரு எமோஷனலாக ஒரு நிவின் பாலியோட இருக்க ஒரு தமிழ் ஆடியன்ஸ்க்கு இருக்க ஒரு கனெக்ஷனாக பயங்கரமாக கனெக்ட் ஆகும். பட் மலையாளி ஆடியன்ஸ்க்கு வந்து இது இது பிரணவ் மூலமா மோகன்லால் சாரை பெருமைப்படுத்துற மாதிரியும், தயான் அண்ட் வினித் ஸ்ரீனிவாசன் மூலமா ஸ்ரீனிவாசன் சாரை பெருமைப்படுத்துற மாதிரி. ஸ்ரீனிவாசன் சார்னா நம்ம லேசா லேசா படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் சீன் பண்ணியிருப்பாரு. ஸோ அவர் தான் அவரை பெருமைப்படுத்துற மாதிரியும் வந்து பல சீக்வன்சஸ் இருக்கு. நிவின் பாலி நம்ம கனெக்ட் பண்றது ஒன்று இருக்கு. ஆனா மலையாளம் ஆடியன்ஸ் கனெக்ட் பண்ணி ஒன்று பார்த்தாங்க. நான் லைவா பார்த்தேன் என் பக்கத்து சீட்ல இருந்தவங்கலாம். ஸோ அது அப்படி பயங்கரமா இருந்தது. ஸோ ஓவரால் பேக்கேஜா வருஷங்களுக்கு சேஷம் எப்படின்னா உள்ள போயிட்டு வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு உண்டான ஒரு டியூரேஷன். ஆனா அந்த 3 ஹவர்ஸ் எங்கேயுமே வந்து இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறத அப்படி பண்ணாம பயங்கரமா பண்ணிட்டாரு. அது ஒரு விஷயம். பிளஸ் வந்து தமிழ் கேரக்டர்ஸ், தமிழ் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, நம்ம நடிகர்கள் இருப்பாங்கல்ல, அதுல முக்கியமா சொன்னா வைஜி மகேந்திரன் சார் அவர் யூஸ் பண்ண விதம், வினித் வந்து ரைட்டிங்ல அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் அவர் வருவார் மேக்ஸிமம். ஸோ அவரை யூஸ் பண்ண விதம் வந்து ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. அண்ட் வல்லு வதக்குன்னு இவ்வளோ ஆர்டிஸ்ட் எனக்கு கிடைக்கிறாங்க. முக்கியமா இதில் சொல்ல போனா வந்து நிவின் பாலி, பிரணவ், ஆசிஃப் அலி, கல்யாணி பிரியதர்ஷன் மாதிரி மலையாளம் இருக்க பெரிய ஆர்டிஸ்ட்லாம் எனக்கு கிடைக்கிறாங்க. அவங்கள வச்சு நான் என்னென்னமோ பண்ணலாம் அப்படின்லாம் யோசிக்காம அந்தந்த கேரக்டர் ஒரு 5 நிமிஷம் பிளே, ஒரு 10 நிமிஷம் பிளே அப்படின்னு மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட். மலையாளம் சினிமாவில் இருக்க டாப் ஆக்டர்ஸ் வந்து ஒரு ஃபீல் குட் படம் பண்ணி ஒரு ஐ திங்க் ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்டா நான் பார்த்தது அப்படின்னா எனக்கே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு டாப் ஆக்டர்ஸ் ஃபீல் குட் பண்ணி ஒரு காமெடி பண்ணி எமோஷனலா ஃபீல் பண்ண வச்சு அந்த ஒரு எலிமெண்ட் வந்து பயங்கரமா மறக்க முடியாத ஒன்றா மாறிடுச்சு. அண்ட் அந்த முக்கியமாக நான் பேச வேண்டிய ஒரு இடம் வந்து அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன். நான் வந்து பர்சனலாக பயந்தேன், ஐயோ எப்பயும் போல அந்த மலையாளம் நம்ம டிராமால பார்த்தது தமிழ் டிராமால பார்த்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை வச்சிருவாங்களோ எமோஷனலா அப்படின்னு நான் யோசிச்ச இடத்துல அங்கிருந்து கட் பண்ணி அங்க வேற ஒன்று டிராவல் ஆகும் அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுல சூப்பர். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது வந்து என்னதான் ஃபீல் குட் படமா இருந்தாலும் நிறைய கிளாப் வர்த்தி மூமெண்ட்ஸ் அண்ட் அப்ளாஸ் பண்ணக்கூடிய மூமெண்ட்ஸ் வந்து ஏகப்பட்ட இடத்துல இருந்தது. அதுல முக்கியமா அஜு வர்கீஸ் அவரோட கேரக்டரை ஃபிளாஷ்பேக்ல காமிச்சதா இருக்கட்டும், இல்லை இப்போ கரண்ட்ல நடக்கிற மாதிரியான ஒரு அஜு வர்கீஸ் டபுள் ஆக்ட் மாதிரி பண்ணியிருப்பாரு. ஸோ அது சூப்பராக அவர்கிட்ட இருந்து வேலையாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறமா எனக்கு அஜு வர்கீஸை நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ஹிருதயம்ல பார்த்துருக்கோம், பட் அதுக்கப்புறம் நான் அவ்வளோவா பார்க்கல பெருசா. பட் இதில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்க முடிஞ்ச மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு நிறைய கிடைச்சிது. அண்ட் எஸ்பெஷலி வந்து பிரணவ் மோகன்லால் அந்த தயான் கிட்ட வாங்கினா அந்த கிளாப் ஒர்த்தி மூமெண்ட்ஸ், அந்த லாஸ்ட் அந்த கார் ஓட்டு வரப்ப அந்த வேட்டி ஒன்று மடிச்சு கட்டுறப்பல எனக்கு பிரணவா பார்க்க தோணல, அப்படியே பேக்ரவுண்ட்ல மோகன்லால் அவர்களை மாதிரி தெரிஞ்சுது. ஸோ எனக்கு நிறைய இடங்கள்ல அது ஃபீல் ஆச்சு. மோகன்லால் அப்படின்னு நான் சொல்றதுக்கான மெயின் ரீசன் வந்து கிளைமேக்ஸ்ல ஒரு போர்ஷன் வரும். கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. டைலாக மட்டும் சொல்லிடுறேன். ஒரு படம் எடுக்கிறதுக்கு இத்தனை நாளா இத்தனை போராட்டமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ்ல ஒரு டாப் ஆங்கிள் ஷாட்ல பிரணவ் அண்ட் தயான் 2 பேர் இருப்பாங்க. அந்த ஒரு ஷாட் வந்து மலையாளி ஆடியன்ஸ்க்கு அவ்வளோ கனெக்ட் ஆகும். பிகாஸ் மறுபடியும் படம் இப்ப நடந்துட்டு இருக்க கதையில இருந்து மறுபடியும் அங்க டிராவல் ஆகி பேக்ல போய் 80s நடக்கிற ஒரு ஷாட் மாதிரி அதை காட்டுவாங்க. அந்த ஷாட்ல காட்டும் போதுதான் எனக்கு மோகன்லால் சாரையும் ஸ்ரீனிவாசன் சாரையும் நிக்க வச்சு அப்படியே அவங்க பேசுன மாதிரியே ஒரு ஃபீல் அது கொடுத்தாரு வினித் ஸ்ரீனிவாசன். ஸோ ரைட்டிங்காகவும் சரி, ஒரு சினிமா மேல தனக்கு உண்டான ஒரு பேஷனை அது வந்து தமிழ் ஆடியன்ஸோட எப்படி கனெக்ட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறத வினித் ஸ்ரீனிவாசன் இந்த படத்துல ஒரு தனி அப்ளாஸ் வாங்கிட்டாரு. ஹிருதயம்ல கதையா ஒரு காலேஜ் கேம்பஸ் ஒரு நடக்கிற ஓரியன்டா அப்படி வாங்கினாரு. ஆனா இதுல வினித் ஸ்ரீனிவாசன் அவரோட இன்டர்வியூலாம் பார்த்துருப்பீங்க. சினிமா மேல அவருக்கு எவ்வளவு லவ் இருக்கு அப்படிங்கறத ஒவ்வொரு இன்டர்வியூலும் அவர் சொல்லிருக்காரு. அதை ஒரு படமா அவரு கன்வின்சிங்கா அது எடுக்கும் போது ஒரு ஃபீல் ஒன்று வரும்ல, அதை ஃபுல்ஃபில்லா பண்ணிட்டாரு. ஸோ தமிழ் ஆடியன்ஸ் நீங்க இப்ப மலையாள படங்கள் வரிசையா நீங்க பார்க்க ஆரம்பிக்கிறீங்க, உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ஒரு ஃபீல் குட்டை தியேட்டர்ல பார்க்காம விட்டுறாதீங்க. வருஷங்களுக்கு சேஷம் நீங்க போனீங்கன்னா சத்தியமா அவ்வளோ கிளாப் ஒர்த்தி மூமெண்ட்ஸா இருக்கணும். இந்த ஆக்டரை எனக்கு தெரியாது, நீங்க இப்படி சொல்றீங்களே எப்படி நான் கிளாப் பண்றதுன்னு பார்த்தா உங்களுக்கு சீனா அது ஒன்று உங்களை அறியாம ஒன்று பண்ண வைக்கும், கிளாப் பண்ண வைக்கும், உங்களை என்ஜாய் பண்ண வைக்கும். நீங்க அப்படி நம்பி போனீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷங்களுக்கு சேஷம் படம் ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு மீல்ஸா அமையும். ஸோ நம்பி போங்க. தியேட்டர்ல இருந்து வெளில வரப்போ ஒரு லைட்டா உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வரும்.
ஸோ அது வந்து எனக்கு ஒன்று வந்துச்சு, உங்களுக்கும் அந்த ஃபீல் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் எங்களோட வருஷங்கள் ரிவ்யூ. மறுபடியும் அடுத்த ரிவ்யூவில் நம்ம சந்திக்கலாம். வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. GUI, இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.